சிறப்பு விருந்தினர் டாக்டர் பழ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய சிறப்புரை தற்பொழுது. உலகம் யாவையும் தாமுலவாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்ற கம்பனது கவிதையை கடவுள் வாழ்த்தாக்கி, தென்றலோடும் பிறந்தவளே, தென்மதுரை அடைந்தவளே, காலமெனும் காட்டாற்றில் கரையேறி வந்தவளே, உயிரெழுத்தை மாலையிட்டு மெய்யெழுத்தில் புகுந்தவளே, வல்லினத்தில் உரமேற்றி வாழ் கொடுத்த தன்மகளே, மெல்லினத்து மெல்லியர்க்கும் மெருகூட்டும் மென்மொழியே, இடையினமாய் நிற்கின்ற பலவேரை இன்முகத்தால் படையினமாய் ஆக்கி வைத்து பாட்டும் எழுத வைத்த பைந்தமிழே என்ற கண்ணதாசனின் கவிதையை தமிழ் வாழ்த்தாக்கி உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாழை மடலோசை, தாயர் தையர் மத்தோசை, கோழி குரலோசை, குழவியர்வாய் தேனோசை, ஆழி அலையோசை அத்தனையும் மங்களம் பாடும் அழகு நகர் தஞ்சையிலே மயக்கும் மருத்துவன் நான். அனஸ்தீசியா பற்றி அறுப்பேனோ என அஞ்ச வேண்டாம் நண்பர்களே. அழகு தமிழில் பேசி உம்மை அசத்துவதே எனது நோக்கம். அப்படியும் நம்பிக்கையின்றி அலைவாயும் கண்களோடு வெளியேறும் வழியினையே வெறித்து பார்ப்போரே, உங்களுக்காய் ஒரு வார்த்தை. அறுவை மருத்துவன் அல்ல நான், மயக்கும் மருத்துவன், ஆதலால் பொறுத்திருப்பீர். இந்த இனிய விழாவின் கதாநாயகன் திரு சாந்தாராம் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற பேரறிஞர்கள், முன்னாள் தலைமைச் செயலர் மகாராஷ்டிரா மாநிலம் திருமிக ரங்கநாதன் அவர்களே, ஒரு தமிழன் இந்த மராட்டியத்தில் தலைமைச் செயலராக இருந்திருக்கிறார் என்பதில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த நான் பெருமைப்படுகிறேன். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த அரங்கில் எனக்கும் ஒரு பங்கு கொடுத்து என்னுடைய பங்குச்சந்தை வியாபாரத்தில் தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே என்ற வருத்தத்தோடு அலைபேசியையே கையில் வைத்து கொண்டு அலைவாய்ந்து கொண்டிருக்கும் திருமிகு சாத்தப்பன் அவர்களுக்கும் திருமிகு கண்ணன் அவர்களுக்கும், ஐயா ராசா, குமண ராசா, எனக்கு முன்னால் இனிமேல் பேசாதீங்க, நம்ம பேச்சு எடுக்காமல் போயிருங்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி தோரணையில் அவர் பேசும் பொழுது நான் பயந்தேன். ஆனால் அதற்கு பிறகு திருமதி ராதிகா அவர்கள் வந்தார்கள், நான் பயந்தே போயிட்டேன். அதாவது எங்கேயே கம்பன் கண்ணதாசனை இவங்களே பேசிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு. நல்ல வேலை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நமது இங்கே புவனா மேடம் தொகுப்புரை வழங்குறாங்க. இனிமேல் நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த அம்மா தொகுப்புரை வழங்குவதாக இருந்தால் அந்த மேடையில் நாம் முன்னாலே பேசிவிட வேண்டும். பின்னால் தொகுப்புரை இணைப்புரை எல்லாம் பின்னால் பேசுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியாத அளவிற்கு திரு பாலு அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்களுடைய வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்பொழுது அமைதியாக பேசிக்கொண்டிருந்தவர் என்ன புலியென பாய்கிறார் மைக்கை பாற்றவுடன் என்றவுடன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் உண்மையிலேயே மயக்கும் மருத்துவன் நான் மயங்கி போய்விட்டேன். அவர் பேச்சு ஒரே மயக்கம், எனக்கு ஒன்றும் புரியலை, எங்கே போகுது வண்டி அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு தூரம் தமிழிலே புலமை வாய்ந்த அறிஞர்களை வைத்துக்கொண்டு என்னை இங்கு ஏன் இவர் அழைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. நான் சாந்தாராம் அவர்களிடம் தெரிவித்தேன், ஐயா நல்ல கூட்டம், பரவாயில்ல, என் பேச்சை கேட்குறதுக்கு கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், தமாசு தமாசு, உங்கள் பேச்சுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நாங்கள் புஷ்பாஞ்சலி இசை நிகழ்ச்சி வச்சுருக்கோம், அதை முடியாமல் யாரும் போக மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக பேசலாம் அப்படின்னு அந்த இசை நிகழ்ச்சியோட பேக்கப்பை வச்சுக்கிட்டு தான் நான் உங்களுடைய முன்னால் நிற்கிறேன். இப்போ ஏன்னா எப்படியும் நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா இசை நிகழ்ச்சி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஏன் நேரம், இப்போ ஏன் நேரம். ஏன்னா ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒருத்தர் ஒரு சீட்டு கொடுத்தாரு, ஐயா உங்கள் நேரம் முடிந்து விட்டது அப்படின்ட்டு. என்னங்க நானே டாக்டர், எல்லாருக்கும் நான் தான் நேரம் குறிப்பேன், எனக்கே நேரம் குறிக்கிறீங்க, நீங்கள் டாக்டரு நேரம் குறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ எனக்கு வராது. ஏன்னா நீங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள். இங்கே ஒரு ஒன் மேன் ஆர்மி என்று சொல்லக்கூடிய வகையிலே தனி ஒரு மனிதனாக திரு சாந்தாராம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது
சந்தோஷத்திற்குரிய விஷயம். அவர் வந்து பதறி 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 வந்து எல்லாம் கேட்டு எப்படியோ அப்புறமா ஒன்று சொன்னார் பாருங்க, சார் நீங்கள் எப்படியும் வந்துடணும், நீங்கள் பேசணும்னு தான் நினைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கூட்டம் வரும், ஏன்னா நான் இசை நிகழ்ச்சி வச்சுருக்கேன்னார். அந்த இசை நிகழ்ச்சியை அவர் கடைசி வரைக்கும் விட்டலை. அதாவது மனுஷன் சந்தோஷப்பட்டுறக்கூடாதுன்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சரி ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ஏதோ பேசிட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டியதானே. இல்லை நீங்கள் வந்துருங்க இசை நிகழ்ச்சி இருக்குது, இல்லை நீங்கள் வாங்க இசை நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னாரா. சரி அவர் தான் சொன்னாருன்னு பார்த்தேன். இவர் பாலு சார் வீட்டில் இருந்தேன். அவர் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கிங் டே, ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இசை நிகழ்ச்சி இருக்குது, அதனால் எல்லோரும் வந்துடுவாங்கன்னாரு. ஆனால் போங்கப்பா, நானும் இசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு தஞ்சாவூருக்கு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இருந்தாலும் நமது புவனா வெங்கட் அவர்கள் என்னை அறிமுகம் செய்யும்போது எனக்கு அப்படியே நான் வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தேன், ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தது. ஆனாலும் வருத்தப்பட்டேன். என்னென்னா, அடே நம்மளோட மனைவியை அழைத்து வந்திருக்கலாமே, இவ்வளவு சொல்கிறாங்களே இவங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஊராக சுற்றுறீங்க, என்னத்தை பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னே கேட்டு கேட்டு சுத்தாமல் இப்படிங்க பேச முடியும். சுத்தமாக இப்போ தான் வைசாக்லேருந்து வந்தேன், அடுத்து பாம்பே போகிறேன் அப்படின்னா ஒரு சிசேரியன் கேஸ் இருந்தது. எங்கே போகிறீங்க? பாம்பே போகிறேன். எதுக்கு பாம்பே? தமிழ். இப்போ தானே எங்கேயோ வைசாக் போனீங்க, அது அனஸ்தீசியா, இது தமிழ். அது மாற்றி இருக்குங்கிறதே புரியணும்ல நமக்கு, அதெல்லாம் தெரியல. ஆனால் நல்லா தான் சொல்கிறாங்க. அதை யாராவது இந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதை கொடுங்க, நான் கொண்டு போய் வீட்டில் போட்டு காட்டிடுறேன். அப்புறம் நிறைய புத்தகம் எழுதினதாகலாம் அவங்க சொன்னாங்க. சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்காங்க, உண்மையிலேயே எழுதியிருப்பானா இல்லை வந்து சும்மா இந்த மேடத்துக்கிட்ட சொல்லி வச்சு என் பேரை சொல்லுங்கள் நீங்கன்னு சொல்லியிருப்பானான்னு சந்தேகம் வந்திருக்கோம். அதனால் நான் புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா. இது ஏன்னா நாங்கள் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் ஒன்று வச்சுருப்போம், எவிடன்ஸ் காட்டணும். இது மயக்கும் மருத்துவரின் மயக்கும் கவிதைகள், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இருக்குதா இல்லையன்ட்டு. இது மருத்துவரின் கவி மழை, இது மருத்துவரின் கவிதை சாரல், இது வந்து திருப்பாவை திருவம்பாவைக்கு வந்து நான் கவிதை நடையிலேயே பொழிப்புரை எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஆண்டாள் எழுதினது, மாணிக்கவாசகர் எழுதுனதெல்லாம் நம்ம ஆளுகளால் படிக்க முடியலை. அவங்க ரேஞ்சுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. நம்மளை மாதிரி ஆளுக தானே எல்லோரும் இருப்பாங்க. அதனால் நான் வந்து எளிய நடையில் எழுதியிருக்கேன். இது மருத்துவ முன்னோடிகள்னு ஆனந்த விகடன் பிரசுரமாக வந்தது. இப்போ முக்கியமாக என்ன விஷயம்னா, இது திருக்குறள் காமத்துப்பால், இதுக்கு நான் வந்து கவிதை நடையில் தான் பொழிப்புரை எழுதியிருக்கேன். திருக்குறள் பொருட்பால் கவிதை நடையில் பொழிப்புரை எழுதியிருக்கேன். இது அறத்துப்பால் கவிதை நடையில் பொழிப்புரை எழுதியிருக்கேன். இது என்ன முக்கியமான விஷயம்னா, நீங்கள் அழைத்த ஒரு சிறப்பு விருந்தினர் முதன் முறையாக திருக்குறளுக்கு உலகத்திலேயே கவிதை நடையில் பொழிப்புரை எழுதியவன் நான் தான் என்ற முறையில் இந்த புத்தகம் வந்து தமிழக அரசு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. என்னை இங்கு அழைத்து, கண்ணதாசனுடைய கவிதை ஞாபகம் வந்தது, ஒரு கடவுளை பாடப்படுத்தணும்னா அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து தஞ்சாவூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே இவ்வளவு தமிழ் ஆளுகளை வச்சுக்கிட்டு நீ எங்கே ஆடு, நீ ஆடுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு எனக்கு ஒரு ரேகிங் பண்ணுற மாதிரி என்னை வந்து திரு சாந்தாராம் அவர் அழைத்திருக்கிறார்கள். அவருக்கு பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக இத்தனை புத்தகங்களையும் கொடுத்து இதை நீ படிச்சிட்டீங்களா நான் திருப்பி திருப்பி கேட்கலாங்கிற முடிவில் இந்த புத்தகத்தை அவருக்கு வழங்குகிறேன். இத்தனை நூல்களை எனக்கு அன்பளிப்பாக அழைத்து என்னை ஒரு சிக்கலில் மாட்டி விட்டிருக்கிறார் மருத்துவர். இத்தனை நான் எப்போது படிக்க, அவர் கேள்விக்கு நான் எப்போது பதில் சொல்வது ஒன்றும் புரியவில்லை. நன்றி. இப்பொழுது அவர் அதை படிக்காவிட்டால் இன்னும் 2 புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன், அதுவும் அவருக்கு வழங்கப்படும் என்பதையும் இப்பொழுதே ஒரு அறிவிப்பாக அவருக்கு தெரிவித்து விடுகிறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஆள் உண்மையிலேயே தமிழ்ச்சம்பல் விருது வாங்கினானா இல்லை இப்படி பேசிட்டு போயிடுவானா அப்படின்னு சில பேர் கொஞ்சம் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து முதல்ல குழம்பி போயிட்டேன். கம்பன்கிறவன் கவி சக்கரவர்த்தி, கண்ணதாசன்கிறவர் கவி அரசர். இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னா உண்மையிலேயே ஒரு ரிஸ்க் எடுக்கிறது இவருக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறேன். என்னையை கொண்டாந்து வச்சு நீ இதை 2ஐயும் பேசு அப்படின்னு சொன்னதில் இருந்தாலும் எனக்கு பேசுவதற்கு எப்படி பேசுவது என்பதை நீங்கள் அடித்தளமிட்டு கொடுத்துருக்கிறீர்கள். ஏன்னா அவர் என்கிட்ட கேட்டார், சார் உங்களுக்கு ஏதாவது பேப்பர் வேணுமா, நீங்கள் எழுதிக்கிறீங்களா அப்படின்னு. சாந்தாராம் அதெல்லாம் பார்ப்பார். ஏன்னா இந்த ஆள் அங்கே வந்து தடங்கினா அவர்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும்,
அதனால் வந்து அவர் இந்த பேப்பராக தரவா, நான் உங்களுக்கு A4 ஷீட் தரவா அப்படின்னாரு. இந்த A4 ஷீட்டு அங்கே பார்ப்போம் சார், யாராவது எனக்கு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான். ஆனால் நல்ல ஐடியா கொடுத்தீங்க. இப்போ எனக்கு எப்படி போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் கம்பசூத்திரம் அப்படின்னு நிறைய பேர் இதில் பாட்டெல்லாம் சொன்னாங்க. அதுவும் அவங்க எனக்கு மிதிலை, வைதேகி, ஜானகி இதெல்லாம் சொன்னோன்னே போச்சுடா இன்றைக்கி. ஏன்னா கம்பர் அதில் கண்ணதாசன் என்ன சொல்லுவார், தேமா புளிமாலாம் வந்து அந்த பேர்லேயே கண்டுபிடிச்சிடலாம் பாரு. எப்போ தேமா போடணும், எப்போ புளிமா போடணும்னா வைதேகி எப்போ போடுறது, ஜானகி எப்படி போடுறது அப்படின்னு அவங்க ஒரு க்ளூ கொடுத்தாங்க. ஆனால் எல்லாரும் கம்ப சூத்திரமும், அடுத்தது வந்து அக்காலம், அப்பிறப்பில், அழகு வெண்ணெய், நெல்லூரில், கம்பனது வீட்டினிலே கணக்கு எழுதி வாழ்ந்தேனோ அப்படின்னு எனக்கு திரு பாலு அவர்களும் எனக்கு ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க புவனா வெங்கட் சொன்னதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. அவங்க ஆழ்ந்த தமிழ் புலமையெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா. அதனால் அது அவங்களே சொல்லிக்கிட்டதை நம்மளால் முடியாது. ஈஸியாக பார்க்குறதுக்காக நான் என்ன பார்க்குறேன், கம்பனையும் கண்ணதாசனையும் ஒப்பிடும் நோக்கில் நான் 3 விதமாக பார்க்கிறேன். ஒன்று, அவர் வந்து கம்பசூத்திரம் அதில் வந்து என்னென்ன பாடல்களை ராமாயணத்தில் இருக்கிறத எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கலாம். அடுத்தது கண்ணதாசன் தன்னுடைய கவி அரங்கங்களில் எழுதிய பாடல்கள் கவிதை தொகுதிகளாக இருக்கின்றன, அதை 2வதாக பார்க்கலாம். 3வதாக நேரடியாக கம்பராமாயண பாடல்களை அவர் சினிமா பாடல்களில் எடுத்து கையாண்ட விதத்தை பார்க்கலாம். இது 3ஐயும் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அதனால் யாரும் வீட்டுக்கு போக முடியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், முதல்ல 5 பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆழ்ந்து சொல்லுவோமா, இல்லை 50 பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே தொளிச்சு விட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கும் பொழுது உங்களுடைய தமிழ் புலமையை பார்த்தால், அதுவும் இப்போ இங்கே பேசுகிறவர்களை எல்லாம் பார்த்தால், ஏதோ நான் முன்னிலை வகிப்பது போலவும் இவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் போலவும் பேசி கொண்டிருந்தார்கள். அதில் தான் நான் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டேன், நான் இதில் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ கம்ப சூத்திரத்திலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதை தான் எல்லாருமே சொன்னாங்க. அதில் அவர் என்ன எழுதுகிறாரு, 10,000 பாடல்களை சத்தாக அள்ளி வைத்த முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கம்பனை சொல்லிட்டாரா ஒரு வார்த்தை. ஏன்னா நீங்கள் பார்க்கணும், நான் வந்து டாப்பிக்கை விட்டு வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா பெண்களுக்கு எப்படி சேலை தலைப்பு முக்கியமோ அந்த மாதிரி பேசுகிற மேடை பேச்சாளருக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நான் விலகி போக மாட்டேன். விலகுனா நானே சொல்லிடுவேன், இந்த ஒரு டயத்துலேருந்து விலகுறேன் பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நாங்கள் வந்து அனஸ்தீசியா கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொடுக்குறதுன்னு பார்ப்போம். சர்ஜன் முடிக்கும் போது டபக்குன்னு எழுப்பி விட்டுருவோம். அதனால் நீங்கள் தூங்குற மாதிரி இருந்தாலோ, இல்லை அசந்து போய் உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்லை இந்த பக்கம் திரும்பும்போது திரு சாந்தாரம் அவர்கள் முறைத்தாலோ, நான் வந்து உடனடியாக நிறுத்தி விடுவேன், உங்களை வந்து மீண்டும் மயக்கம் செழிய வைத்து விடுவேன் என்பதை உத்தரவாதமாக சொல்கிறேன். அவர் எப்படி சொன்னார், 10,000 பாடல்களை சத்தான முத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. சீதை நடையழகும் பாலு அவர்கள் சொன்னார்கள். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. இதை எதுக்கு இதை சொன்னார்? சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி அப்படின்னா, ஆரண்ய காண்டத்தில் ராமனும் சீதையும் போயிட்டுருக்காங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அன்னப்பறவை அப்படியே வருது. அந்த அன்னப்பறவையை ராமன் பார்க்குறார். பார்த்துட்டு சீதையை பார்க்குறார். அந்த அன்னம் வெக்கத்தில் ஒதுங்கி போகுதான். ஏன் ஒதுங்கி போகுது? அழகில் சீதை இப்படி இருக்காளே, சீதை நடக்கிற மாதிரி நம்ம நடக்க முடியலையே அப்படின்னு அது ஒதுங்கி போகுதான் அந்த அன்னப்பறவை. அதே டைமில் ஒரு யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்பி போகுது. அந்த யானையை சீதை பார்க்கிறாள். அதை பார்த்துட்டு ராமரை பார்க்குறார். சே, ஓ நடை என்னையா இவ்வளவு அழகாக இருக்குது இந்த யானை நடையை விட அப்படின்னு பார்க்குறாரு. இதை நான் வந்து சொல்லியிருப்பாரா, கம்பர் சொல்லியிருக்க மாட்டாரான்னு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். மாதவள் தானும் ஆங்கு வந்து நீருண்டு மீளும் போதகம் நடப்ப நோக்கி புதியதோர் முறுவல் பூத்தாள். இப்போ பொண்ணுங்க சிரிச்சா மட்டும் எல்லா ஆம்பளைங்களுக்கும் முறுவல் பூத்த மாதிரி இருக்கும். இவர் செய்கிறது சிறியதோர் முறுவல். இப்போ இதைத்தான் வந்து சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளின்னு. இதில் ஒன்று சொல்லிடுறேன். போதகம் அப்படிங்கிறது 10 வயதான ஆண் யானைக்கு பேர் போதகம்னு பேர். தமிழில் மட்டும்தான் இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு. சீதையோடைய சிகை அலங்காரத்துக்கே அத்தனை வார்த்தைகள் கம்பன் பயன்படுத்துகிறாரு. இதில் வந்து போதகம் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக போதகம் நடப்ப நோக்கி புதியதொரு முறுவல் பூத்தால் வந்துருச்சு.
அடுத்து அதே கம்பசூத்திரத்தில் அடுத்த பாட்டு எழுதுகிறார் கண்ணதாசன். அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி. இப்போ ராமருக்கு வந்து 3 தம்பி பிறந்தது, 3 தம்பி சேர்ந்தது, கரெக்டாக கூட்டணி போட்டதில் 4ஆகி 5ஆகி 6 7 ஆனவிதம் கூறி அதில் என்ன பெரிய மூளையிலே ஏறி ஆள்ற அளவுக்கு அதில் என்ன இருக்குன்னா கம்பன் அப்படி எழுதுறான். 5ஆவதாக சேர்ந்தது குகன். குகனுக்கு ராமர் என்ன சொல்கிறாரு, அந்த குகனை வந்து துன்புளது நீ நன்றோ சுகமுள்ளது இதுவன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுள்ளது என உன்னேல் முன்புலம் ஒரு 4வே முடிவுள்ளது என உண்ணா அன்புல இனி நாமோர் 5வர்கள் உளரானேங்கிறாரு. அவ்வளோதான், 5 பேர் அதில் இருந்துட்டாங்க. 6ஆவதாக சுக்ரீவனை பிடிச்சிட்டாரு. இப்போ 7ஆவதாக வந்தது விபீஷணன். இப்போ கம்பனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிங்க. இது கம்பன் கவிநயத்தையும் நான் சொல்லணும், கண்ணதாசனுடைய கவிநயத்தையும் சொல்லணும். சுக்ரீவனையும் குகனையும் ராமர் போய் பார்த்தார், விபீஷணன் அங்கேருந்து வந்தான். இப்போ விபீஷணன்ட்ட ராமர் சொல்கிறாரு பாருங்க, குகனோடும் 5வரானே முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் 6வரானே எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னோடும் 7வரானே புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை அப்படின்னு எழுதுகிறான். இதை கம்பனை வந்து யோசித்து எழுதியிருக்க முடியாது. சில பேருக்கு எப்படி கண்ணதாசனை யோசித்து எழுதியிருக்க முடியாதோ அதை மட்டும் எப்படி எம்முழை அன்பின் வந்த அப்படின்னு எழுதுகிறாரு. அது கண்ணதாசனுக்கு கொடுத்த தாக்கம் தான் 4ஆகி 5ஆகி 6 7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளையிலே ஏறி. அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்சது கல்லிருக்கும் குந்தலினால் உள்ளிருப்பால் என சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. இது எப்படி சொல்கிறது, ஏன்னா கண்ணதாசனுக்கு ஏன் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுன்னா, ராவணனுடைய உடலை சல்லடைகளாக துளைக்கிறது ராமனின் அன்பு. மண்டோதரி வந்து அழுகிறார். அதுவும் எப்படி வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெற்படுத்த திருமேனி எள்ளிருக்க இடமினாது உயிரிருக்க இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அதை எப்படி சொல்கிற, இந்த அம்புகள் துளைத்தது சீதையை கவர்ந்த ஆசை, அந்த ஆசை மனதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதுக்காக தொலைச்சு போச்சான். தடவியதோன்னு சொல்கிறான், உட்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி அப்படின்னா இந்த அம்பு போய் தேடி பார்க்குது சீதையை கவர்ந்த ஆசை இருக்கான்னு, அது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுது. அதை எவ்வளோ வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெற்படுத்த திருமேனி. அதனால தான் கண்ணதாசன் கம்பர் மேல் ஈர்க்கப்பட்டதுக்கு காரணமே எந்த ஒரு வில்லனுக்கும் கொடுக்காத மரியாதையை கம்பன் ராவணனுக்கு கொடுக்குறார். அதை அப்படியே தாக்கம் இருந்ததனால் அதை வந்து அப்படியே கண்ணதாசன் வந்து அதில் எடுத்து எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தான் கடைசியாக நீங்கள் சொல்லிட்டீங்க, காலமெனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென எண்ணுகிறேன் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ. இதுவும் வந்து என்னென்னா அப்படியே கம்பன்லேருந்து கண்ணதாசன் எடுத்தது தான். கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென. கம்பன் என்ன எழுதுகிறாரு, ராமாயணத்தை எழுதும்போது ஒரு அவை அடக்கமாக எழுதுகிறார். ஏன்னா நடையில் நின்றுயர் நாயகனை பாடுகிறவன் கம்பன், ராமபிரானை பாடுறது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு பூனை பார்க்கடலை போய் அப்படியே நக்கி குடிச்சிடலாம்னு நினச்சிச்சான். முடியுமா அது மாதிரி நான் ராமனுடைய கதையை எழுத விளைகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசைனா பூனை, ஒரு பூசை முற்றிலும் நக்குபு புக்கென இந்த காசில் கொற்றத்து ராமன் கதையரோன்னு சொல்கிறார். ஒரு ஆசை பற்றி அறைகள் உற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையரோன். எப்படி நான் வந்து இந்த ராமாயணத்தை எழுதி முடிக்க போகிறேன் அப்படின்னு எழுதுனதை தான் கண்ணதாசன் அப்படியே எடுத்து இதில் வந்து கம்பனனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென எண்ணுகிறேன் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோன்னு எழுதுகிறாரு. இது வந்து கம்ப சூத்திரத்தில் இருந்த கவிதைகள். நேரடியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதில் ஒரு நமது திரு கண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார், நிறைய காண்டமெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு. உண்மையில் பார்த்தா அந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அறநிலை கம்பன் அறநிலை பதிப்பு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டத்தில் 3 பகுதி. ஸோ 8 புத்தகமாக போட்டிருந்தாங்க 6 காண்டத்தை. நான் ஒழுங்காக கண்ணதாசனை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லியிருந்தால் நானும் மயக்கமாக கலக்கமாக எங்கேயே நிம்மதின்னு பேசிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் இந்த சிக்கலில் மாட்டணும்னு நினச்சதுனால தான் இவர் இந்த தாப்பு உணர்ச்சி, ஏன் சார் நான் கண்ணதாசனை பற்றி பேசிட்டு போயிடுறேனே, நானும் ஒரு கண்ணதாசன் பேரவை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால்
எனக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை திரு சாந்தாராம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். இந்த 8 புத்தகங்களையும் நானும் பார்த்தேன். இந்த கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்காரு, கிஷ்கிந்தா காண்டத்தில் மட்டும் எந்த கவிதையும் எடுத்த மாதிரி தெரியலை. நானே அதுக்கு ஒரு காரணத்தையும் கற்பிச்சுக்கிட்டேன். கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏன் எடுக்கலை, கிஷ்கிந்தா காண்டத்தில் சீதை இல்லை, இன்னொன்று அதில் இருக்கிறதெல்லாம் குரங்கு, அதனால அவர் அதிலிருந்து எந்த கவிதையும் எடுத்த மாதிரி தெரியல. சீதை இல்லைன்னா நம்மளுக்கு மூட் அவுட் ஆகிடும். ஏன்னா எதாக இருந்தாலும் டபக்குன்னு சீதையை தான் அவருக்கு சொல்ல முடியும். மற்ற எல்லா காண்டத்துலேயும் சீதை இருக்குது, யுத்த காண்டத்துலேயும் சீதை இருக்காங்க, ஏன்னா அந்த அக்னி பிரவேசம் பண்ணுறதுலையும். ஸோ கிஷ்கிந்தா காண்டத்தில் இல்லை. வேணால் நீங்கள் தேடி பார்க்கலாம், நானும் தேடி பார்த்தேன். அப்புறம் எத்தனை 12,000 பாட்டை எப்படி தேடி பார்க்க முடியும், பயங்கரமாக கஷ்டமான விஷயம் அது. இப்போ பாலகாண்டத்தை எடுப்போம். பாலகாண்டத்தை படிக்கும்போது எனக்கு வந்த ஒரு வைத்தறிச்சல் என்னென்னா, பாலகாண்டத்திலேயே ராமனுக்கு கல்யாணம் ஆயிடுதுங்க. நினச்சி பாருங்கள், 13 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிருக்கும். அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இந்த காலத்தில் எனக்கு 30 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி. ராமபிரானுக்கு பாலகாண்டத்தில் கல்யாணம் முடிஞ்சிருது. நம்புறீங்களா நம்மளையும் எடுத்து பாருங்கள். பாலகாண்டத்தில் கல்யாணம் முடிஞ்சிடும். பாலகாண்டத்திலே ஒரு வில்லை உடைச்சிடுவார், பாலகாண்டத்திலேயே தாடகை வதமும் பண்ணிடுவார். எல்லாம் பாலகாண்டத்தில் முடிஞ்சு போயிடும். இப்போ பாலகாண்டத்தில் ஒரு நாட்டின் சிறப்பை அவர் சொல்லுகிறார். சில சமயத்தில் கண்ணதாசன் வந்து வார்த்தையை எடுப்பார், சில சமயத்தில் கருத்தையே எடுப்பார். ஆனால் அவருடைய வார்த்தை நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் பட்டினத்தார் பாடலை காப்பி அடித்து தானே எழுதுறீங்க, கம்பனுடைய பாட்டை காப்பி அடித்து தானே எழுதுறீங்க அப்படின்னு. அப்போ கண்ணதாசன் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு பாடலை கையாடுவது என்பது வேறு, கையாளுவது என்பது வேறு. நான் கையாளுகிறேன்னு சொன்னார். மேலாண்மைங்கிறது அது தானே. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எத்தனை வருஷமாக பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் சொல்கிறோம், ஈரல் வலது பக்கத்தில் இருக்குது, மண்ணீரல் இடது பக்கத்தில் இருக்குது, குடல் நடுவில் இருக்குது, ஹார்ட் நடுவில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்குது, அந்த பக்கம் ஒரு நுரையீரல் இருக்குது. இதை மாற்றி சொல்ல முடியுமா? எத்தனை வருஷம்னாலும் இதே தான். சொல்லுகிற விதத்தை தான் மாற்ற முடியுமே ஒழிய கருத்தை மாற்ற முடியாது. நான் கையாளுகிறேன்னு சொன்னார். இப்போ நாட்டினுடைய நிலைமையை சொல்கிற ஒரு பாட்டு, கம்பராமாயண பாட்டு இருக்குது. மீன் தேன் குடிச்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? மீன் தேன் குடிக்குமா? ஆனால் அயோத்தியில் தேன் குடிச்சுதான். எங்கடா அது தேன் குடிச்சுது அப்படின்னா, கரும்பு ஆலையிலிருந்து தேன் ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து சோலைகளில் இருக்கக்கூடிய மலர்களிலிருந்து தேன் ஊற்று போய்கிட்டு இருக்கான். பழங்கள்லேருந்து தேன் ஓடுதான், மாலையில் இருக்க மலர்கள்லேருந்து தேன் ஓடுதான். அப்புறம் தேன் அடையே இருக்குல்ல, தொடையிழி இறாலின் தேனும்னு எழுதுறாரு, அது ஓடுதான். இதெல்லாம் ஓடி கடலில் போய் கலக்கும்போது அங்கே இருக்கிற மீன்லாம் வந்து அந்த தேனை குடிக்குதான். அவர் எப்படி சொல்கிறாரு, ஆலைவாய் கரும்பின் தேனும், அரிதலை பாலை தேனும், சோலைவாய் கனியின் தேனும், தொடையிடி இறாலின் தேனும், மாலை மலர் ஊப்பதேனும், வரம்பு இகந்து ஓடி வங்க வேலை மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும் மாதோன்னு எழுதுறார். எத்தனை தேன் போட்டிருக்கிறாரு. இத்தனை தேன் வர்றதை பார்த்தோன்னா தான் கண்ணதாசனுக்கு வந்த ஐடியா. பார்த்தேன் சிரித்தேன். பார்த்தீங்களா? இப்போ கண்ணதாசன் பாட்டு உங்களுக்கு தெரியுது, கம்பராமாயண பாட்டு தெரியாது. அதுதான் கஷ்டம். இப்போ கண்ணதாசன் அதை எளிமைப்படுத்தினார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் தேன்னு சொன்னோன்னா எல்லாம் அதுலேருந்து எல்லாமே அதில் தான் எடுக்கிறாரு. ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்த விதம். இப்போ சொன்னோன்னு சொல்கிறீங்கல்ல, பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். அதெல்லாம் என்ன பாட்டு உண்மையில் நம்ம வந்து பாட முடியாதுங்க, கவிதையை நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா நான் அடுத்த பாட்டுக்கு போகலாம். இப்போ இந்த அளவிற்கு ஒரு கற்பூரமாக நீங்கள் உடனே பற்றி கொள்கிறீர்கள் என்றால் நிறைய செய்திகளை என்னால் கொடுக்க முடியும். ஏதோ சாந்தாராமன் நினைப்பார்ல, அப்பாடா ஏதோ தஞ்சாவூர்லேருந்து வந்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாண்டாப்பா, 2 பாட்டோட ஓடிடாம அப்படின்னு நினைப்பார். யாராவது ஒருத்தர் கீழே டைம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் யாரும் பார்த்த மாதிரி தெரில. எனக்கு நீங்கள் டைம் அவுட்டுன்னு கூட காட்டலாம், இல்லை உட்காருன்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. உடனே நம்ம இசை நிகழ்ச்சிக்கு போயிடலாம்ல, அதுதானே ரெடியாக நிற்கிறோம். அது எல்லோரும் காத்திருக்கிறது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று சொன்னார், கம்பர் பாட்டிலே இருக்கும். அதுலேயே எல்லாரும் அமைதியாக இருக்கிறதுனால இங்கே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை மாதவங்கிறது எல்லாருக்கும் மனப்பாட பாட்டில் இருக்கான். ஆனால் அவர் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்களாம் நாட்டில். ஏன்னா சந்தோஷமாக இருக்கான். சந்தோஷமாக இருந்தால் தானே தூக்கம் வரும். நாங்களே சொல்கிறோமே. அவர் எப்படி தூங்குதான் பாருங்கள். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், துறையிடை உறங்கும் ஆமை, தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பி. அதை ஒவ்வொன்றும் எப்படி தூங்குதான். நீரில் அது தூங்கிட்டு இருக்கு, சங்கெல்லாம் நீரில் தூங்கிட்டு இருக்கு. நிழலிடை உறங்கும் மேதினா எருமை, நிழலில் எருமையெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது.
தாரிடை உறங்கும் வண்டு, அந்த பூ இருந்ததுன்னா அதில் வந்து தாரில் வண்டு கிடக்கும். தாமரை உறங்கும் செய்யாள், திருமகள் தாமரையில் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கலாலாம். அடுத்தது வந்து தூரிடை உறங்கும் ஆமை, கீழே ஆமை. துறையிடை உறங்கும் இப்பின்னா முத்துச்சிப்பிகள் துறையில் கிடக்கின்றன. போரிடை உறங்கும் தோகை, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகைன்னு எழுதுறாரு. என்னன்னா வைக்க பொருளாக அன்னப்பறவைகள்லாம் படுத்திருக்கான், சோலையில் மயிலெலாம் தூங்குதான், எல்லாம் தூங்குது. இதை வந்து கண்ணதாசன் என்ன எழுதினார், தூங்குறதுல மான் உறங்குது மயிலும் உறங்குது நான் உறங்கவில்லை நிலவே வெளி உறங்குதா எடுக்கிறார்ல. இதெல்லாம் வார்த்தைகளை அவர் எடுத்தது உறங்குதுங்கிறதுல. நேரடியாக கருத்தை எடுக்கிறார் அப்படின்னா அப்படியே வரிசையாக வர்றேன், நான் பாலகாண்டத்தில் அப்படியே வரிசையாக வர்றேன். அடுத்து அகலிகைக்கு போகிறோம். ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்து தசரதன்ட்ட கேட்குறாரு, என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூர் ஒன்று உடையாரானால் பொன்னகமும் நகுவெள்ளி பருப்பதமும் பார்க்கடலும் பதுமபீட தன்னகரும் கற்பக நாட்ட நீநகரும் பொன்னகரே நின்னகரும் இல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோயின்னு ஒரு பெரிய ஐஸ் வச்சுட்டு இந்த கரிய செம்மலை தருதி அப்படின்னு ராமரை வாங்கிட்டு போகிறாரு. ராமர் போகிறாரு. அந்த இதை வந்து அகலிகை வந்து கல்லாக இருக்கிறவ அகலியை வந்துடுறா. இப்போ விஸ்வாமித்திரர் அகலியுடைய கருத்தை சொல்கிறார். இது மாதிரி இந்திரன் வந்தான் கௌதம முனிவரோட வேஷத்தில், இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததை கௌதம முனிவர் பார்த்துட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத. அதில் கம்பன் வந்து அதில் நுணுக்கமான ஒரு கவிதையை கம்பன் எழுதினார். அதாவது முதல்ல வான்மீகி என்ன சொல்கிறாருன்னா, வரும்போதே வந்து தெரியும் அகலிகைக்கு வந்தது இந்திரன் தான் தெரியும்னு அவர் சொல்கிறாரு. கம்பர் அப்படி சொல்லலை. ஆனால் அவர் பக்கத்தில் வந்தவுடன் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, வந்தவன் இந்திரன்னு தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவள் மறுக்கவில்லை அப்படின்னு எழுதுறார். கம்பர் எழுதுறது அந்த ஒரு செகண்டில் மறுக்கவில்லை அப்படின்னு எப்படி எழுதுறாரு, புக்கு அவளோடு காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும், ஒக்கனை ஈக்குவல்னு அர்த்தம், ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள், தெரிஞ்சு போச்சு. உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன ஓராள் தாழ்ந்தனல் இருப்ப, இது சரியில்லை, நம்ம ஒதுங்கலை, தெரிஞ்சிருச்சு. தக்கது அன்று என்ற ஓராள் தாழ்ந்தனல் இருப்ப தாழா முக்கனான் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான்னு எழுதுறார். அதாவது அந்த இவர் வந்துடுறாரு, அகலிகையோட ஹஸ்பண்ட் வந்து வேகமாக வந்துடுறாரு. அவர் இதில் என்ன அப்படின்னா, இவ கேட்கலான்னு நினைக்கிறா, ஆனால் அவளால் முடியலை, தெரியுது, சும்மா இருந்துட்டா. ஏன்னா அது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது. இதை அப்படியே கண்ணதாசன் இதை கருத்தை மட்டும் எடுத்தார். கேட்க நினைத்தால் மறந்தாள், கேள்வி எழு முன் விழுந்தாள், இந்த நிலைதான் என்ன விதியோ, இளமை எனும் பூங்காற்று, அப்படியே எடுத்தார் அந்த கவிதையை. அதுக்கப்புறம் வந்து அகலிகையை பார்த்தோன்னா விஸ்வாமித்திரரே சொல்கிறார் பாருங்க, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி வெற்றோர் துயருண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உந்தன் கைவண்ணம் அங்கே கண்டேன் கால் வண்ணம் இங்கே கண்டேன்கிறார். என்ன, தாடகையை கொல்லும் போது உன்னுடைய தோல் வலிமையை நான் பார்த்தேன், இப்பொழுது காலுடைய அற்புதத்தை பார்க்கிறேன் அப்படின்னு வண்ணம் வண்ணம்னு போட்டார். பாட்டு உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு, என்ன அப்படியே அதுவும் நீங்கள் எம்ஜிஆரும் சரோஜாதேவி இருக்கிறத பார்த்தா நமக்கே புரியாது, இன்னுமே புல்லரிக்குதே பார்த்தா. இது ஏன் அது இப்படி ஒரு பாட்டு இல்லை. அதுவும் என்னென்னா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா அப்படின்னா எப்படிங்க இருக்கு, என்ன இதெல்லாம் வார்த்தை. அவர் ஒரு வண்ணம் போட்டால் இதை பார்க்குறதுல எத்தனை வண்ணம் இருக்கிறதுங்கிறது இருக்குது. அடுத்தது முக்கியமான சீனுக்கு வந்துடுவான். ஏன்னா, எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ண நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். எல்லாருக்கும் தெரியும், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கடைசி வரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எண்ணரும் நிலத்தினால் இணையில் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ண நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட, இவ்வளவு கஷ்டமாக சொல்ல முடியுமா? அதாவது பார்த்து ஒரு கண்ணு ஒன்று சாப்பிடுதான், அது அப்படி எழுதுறாரு கம்பர். ஆனால் இதை சொல்கிறதுக்கு பொழிப்புரை சொல்கிறதுக்கு தமிழ் அறிஞர் வரணும், இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு டாக்டராக வரணும்ல, யாரோ ஒருத்தர் வரணும். ஆனால் சாதாரணமாக கண்ணதாசன் ஒரு சினிமா பாட்டில் எழுதினாருங்க. அதில் வந்து கம்பனின் ஜானை, அதாவது கம்பனின் சீதை மிதிலையில் நின்று
கண்ணொடு கண்ணினை கவ்வினல் என்று செம்மணி தமிழில் செப்பியதுண்டு. முடிஞ்சு பூஜா. இதுதானே அந்த அத்தை பெரிய பாட்டு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? அதை ஏன்னா இந்த எதுக்கு கஷ்டப்படணும்னா மட்டும் எனக்கு ஒன்று தோணுது. நெருஞ்சி முள்ளு காலில் குத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரு புலவரை கேட்டாராம். நெருஞ்சி முள்ளு காலில் குத்திட்டா அவர் 10 ரதன் புத்திரனின் சத்துருவின் மித்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேயின்னு சொன்னாராம். என்னென்னா 10 ரதன் தசரதன் புத்திரன் ராமனோட ஃப்ரெண்டு சுக்ரீவன், அவனுடைய எனிமி வாலியினுடைய மனைவி தாரை, அவள் காலை வாங்கி தாரையில் கால் எடுத்துட்டா தரையில் தேயின்னு சொன்னாலாம். நான் என் பையன்ட்ட சொன்னேன், ஏன்ப்பா என்னப்பா லூஸாக பண்ணீங்கலாம், அதுக்கு தரையில் தேயினே சொல்லியிருக்கலாமே தான், இது எதுக்கு இந்த சுற்றுறீங்க அப்படின்னு கேட்டான். அதைத்தான் கண்ணதாசன் பண்ணுறாரு. அம்பனின் சீதை மிதிலையில் நின்று கண்ணோடு கண்ணினை கவ்வினல் என்று செம்மணி தமிழில் செப்பியது உண்டுங்கிறார். அடுத்து பாருங்க, பருகிய நோக்கனும் பாச பிணிப்பினால் ஒருங்கிய இருவுடற்கு உயிர் ஒன்று ஆயினர், கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னு எழுதுறார். இப்போ கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே, இப்போ பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னா அதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் நிறந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதின்னா. காதலையும் தெய்வத்தையும் ஒன்றாக்குறதுக்கு கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும். ஆனால் கம்பர் கூட அழுகலான்னு சொல்லலை. சிலரில் கண்ணதாசன் தன்னுடைய வார்த்தையும் சேர்த்து வைப்பார். சரியாக பேசக்கூடாதியா, அழுகலாம்ல. இப்போ நீங்கள் எதிர்த்து பேச முடியாது, நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு, ஆனால் மனசுக்குள்ளே அழுகலாம்ல. அதை நான் தவிர்க்க முடியாது இல்லையா பண்ணுறத. அப்போ பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து